2021 சட்டப்பேரவைத் தேர்தலில் பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை தோற்ற அரவக்குறிச்சி தொகுதி நிலவரம் என்ன, அங்கிருக்கும் மக்களோட எதிர்பார்ப்புகள் என்னன்னு விரிவாக பார்க்கலாம். அரவக்குறிச்சி சட்டப்பேரவை தொகுதி கரூர் மாவட்டத்தில் அரவக்குறிச்சி, பள்ளப்பட்டி, பரமத்தி, புஞ்சை புகழூர், புஞ்சை தோட்டக்குறிச்சி, காகிதபுரம் உள்ளிட்ட பகுதிகளை உள்ளடக்கின தொகுதி. முருங்கை சாகுபடி அதிகமாக செய்யப்படுற தொகுதியில் விவசாயம், கால்நடை வளர்ப்பு மக்களோட முக்கிய தொழிலாக இருக்கு. நீர் பற்றாக்குறை, விசைத்தறி தொழில் நலிவு காரணமாக மக்கள் பஞ்சாலைகளுக்கு வேலைக்கு செல்வதும் அதிகரிச்சிருக்கு. பிப்ரவரி 23 தேர்தல் ஆணையம் வெளியிட்ட இறுதி வாக்காளர் பட்டியலில் 92,738 ஆண் வாக்காளர்கள், 1,01,763 பெண் வாக்காளர்கள், 4 மூன்றாம் பாலின வாக்காளர்கள்னு மொத்தமா 1,94,505 வாக்காளர்கள் இருப்பதா தெரிவிக்கப்பட்டிருந்துச்சு. தொகுதியில் 2019 இடைத்தேர்தல் உட்பட இதுவரைக்கும் நடந்த தேர்தல்களில் அதிகபட்சமா திமுக 6 முறை ஜெயிச்சிருக்காங்க, அதிமுக 5 முறை ஜெயிச்சிருக்காங்க. காங்கிரஸ் கட்சி 3 முறையும், சுதந்திரா கட்சி, முஸ்லிம் லீக், சுயேட்சை தலா 1 முறையும் வெற்றியை வசமாக்கியிருக்காங்க. தொகுதியில் 2016 தேர்தலில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அதிமுக சார்பில் போட்டியிட்டு ஜெயிச்சாரு. ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அதிமுக உடைஞ்ச போது டிடிவி தினகரனுக்கு ஆதரவு தெரிவித்ததால செந்தில் பாலாஜி தகுதி நீக்கம் செய்யப்பட்டார். பிறகு திமுகவில் இணைஞ்சவர் 2019 தொகுதியில் நடந்த இடைத்தேர்தலில் போட்டியிட்டு ஜெயிச்சாரு. தொகுதி திமுக வசமாச்சு. கடந்த 2021 தேர்தலில் திமுக இளங்கோவை களமிறக்குச்சு. தேர்தலில் திமுகவும் பாஜகவும் நேரடியாக போட்டியிடுற தொகுதியா அரவக்குறிச்சி இருந்துச்சு. பாஜகவில் முன்னாள் தலைவர் அண்ணாமலை களமிறக்கப்பட்டிருந்தார். தொகுதியில் பிரச்சாரம் அதிரடி சவால் பேச்சுகளால படுஜோரா இருந்துச்சு. தேர்தல் முடிவில் 93,369 வாக்குகளை வாங்கிய இளங்கோ வெற்றியை வசமாக்கினார். 68,553 வாக்குகளை பெற்ற அண்ணாமலை 24,816 வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்றார். தொகுதியில் கணிசமான வாக்குகளோடு அண்ணாமலை போட்டியை கொடுத்தப்போ பள்ளப்பட்டி பகுதி வாக்குகளை எண்ணிய போது அவரோட தோல்வி உறுதியாச்சு. 2019 இடைத்தேர்தலில் வசமாகிய தொகுதியை 2021 தேர்தலில் திமுக தக்க வச்சுக்கிச்சு. இப்போ தேர்தல் நெருங்க அரவக்குறிச்சி மக்களோட எதிர்பார்ப்புகள் என்னவா இருக்கும்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நிறைய விபத்துகள் நடந்து கொண்டிருக்கிறது. எங்கள் தொகுதியினுடைய முக்கியமான பிரச்சனை இந்த குகை வழிப்பாதை பிரச்சனை தான். கிட்டத்தட்ட இந்த பக்கம் புகழூர் 4 ரோடு செம்படாபாளையம் வரைக்கும், அந்த பக்கம் கட்டிப்பாளையம், நத்தமேடு, திருக்காடுதுறை, வேட்டமங்கலம் வரைக்குமே இதனால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். கோயில் நிலங்கள் கிரைம் செய்யப்படாமல் 0 வேல்யூஷனில் வச்சுருக்காங்க. இதனால் பார்த்திங்கன்னா இந்த புகழூர் நகராட்சியில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 700-800க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் கிரைம் செய்ய முடியாமல் அவங்களுடைய அடிப்படை வாழ்வாதாரத்திற்காக வங்கி லோன்கள், மற்ற சம்பந்தமான சொத்து பாகப்பிரிவினை, இது போன்ற விஷயங்களில் நிறைய அந்த மக்கள் பாதிச்சிருக்காங்க. நொய்யலாத்திலிருந்து வர தண்ணீர், கழிவு நீரை சுத்திகரிக்கிறதா ஏற்கனவே திமுக இருந்த போதே ஒரு 1000 கோடி ஒதுக்கிறதா சொல்லி ஒரு இது இருந்துருது. அந்த இதை இது வரைக்கும் நிறைவேற்றலை. எந்த அதிமுகவாக இருந்தாலும் சரி, திமுக இருந்தாலும் யாரும் நிறைவேற்றலை. இந்த அரவக்குறிச்சி தொகுதியில் இப்போ ஒரு கதவணை வேலையாகிட்டு இருக்கு. அந்த கதவணை வேலை முடிஞ்சதுன்னா தண்ணீர் நேரடியாக தேங்கும் போது இந்த தண்ணி முழுக்க விஷமாக மாறும். நீங்கள் தூர்வாரி சுத்தம் பண்ணி கட்டடம் கட்டி தண்ணி தேங்கினீங்கன்னா அமராவதி ஆறு தண்ணியை எங்கேயோ ஒரு மூளை பாலம் கட்டிங்க, தண்ணி கூட அது குளத்தில் தேங்கினீங்கன்னா பவுத்தர் கிராமம், எல்லா கிராமம் 5-6 கிராமுங்க, எல்லா கிணறு விட்ட எல்லா தண்ணியாகுங்க. ஒரு கோடியே 27 லட்சம் மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtthanditv@dttv.in.